குட் ஈவினிங். ஸ்மால் லெட்டர் வெர்சஸ் கேபிட்டல் லெட்டர். ஸ்மால் லெட்டராக இருந்தால் என்ன, கேபிட்டல் லெட்டராக இருந்தால் ஒரு வேர்டை எழுதுனா போதும். ஸோ அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி கிடையாது. ஸ்மால் லெட்டரில் ஒரு வேர்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் கேபிட்டல் லெட்டரில் ஒரு வேர்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வித்தியாசப்படக்கூடிய 3 எக்ஸாம்பிள் வேர்ட்ஸை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், மார்ச். ஸோ இந்த மார்ச்சுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அ வாக். மார்ச் பாஸ்ட்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அது இது கேபிட்டல் லெட்டர் ஆரம்பிக்கும் போது மார்ச் மந்த்தை குறிக்கும், ஒரு மாதத்தை குறிக்கும். அப்போ மாதத்தை குறிக்கும்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் எதாவது இருக்கும், கேபிட்டல் லெட்டராக இருக்கணும், ஸ்மால் லெட்டர் போட்டக்கூடாது. அதே மாதிரி ஆப்பிள். ஸோ ஆப்பிளுங்கும் போது ஸ்மால் லெட்டரில் ஆரம்பிக்கும்போது ஒரு ஃப்ரூட், ஓகே, ஃப்ரூட்டை குறிக்கும்போது நம்ம ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே இது கேபிட்டல் லெட்டரில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராண்டு, ஓகேவா, ஒரு கம்பெனியோட பிராண்ட் நேம், ஆப்பிள் ஃபோன், ஐஃபோன் சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி ராக் ஸ்மால் லெட்டரில் ஆரம்பிக்கும்போது அது ஸ்டோன், ஒரு கல்லை குறிக்குது. இது கேபிட்டல் லெட்டர் போடும்போது அது ஒரு நேமை குறிக்குது. இப்போ ஒரு பர்சனோட நேமை குறிக்குது. அப்போ ஒரு பர்சனோட நேமை குறிக்கும்போது கண்டிப்பாக நம்ம கேபிட்டல் லெட்டரில், ஒரு பிராண்டோட நேமை குறிக்கும்போது கண்டிப்பாக நம்ம கேபிட்டல் லெட்டர் போடணும். மந்தோட நேமை குறிக்கும்போது கண்டிப்பாக நம்ம கேபிட்டல் லெட்டர் போடணும். நம்ம மார்ச் மந்த் அப்படின்னு ஸ்மால் லெட்டரில் போட்டால் அது ஓக்காக மாறிடும், அதோட மீனிங்கே மாறிடும். ஸோ ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் போடுறதுக்குள்ள இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஓகே, தேங்க்யூ.